ஆதவன் தொலைக்காட்சியினுடைய தமிழே வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தமிழே வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான நபரை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். அவர் கூட நாங்கள் நிறைய விஷயங்களை பேசி தெரிந்து கொள்ள போகின்றோம். பொதுவாக கொழும்பினுடைய பல ஆலயங்களில் இந்த ஆலயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் இந்த ஆலயத்துக்கு ஏதாவது ஒரு திருவிழா வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொழும்பு மாநகரமே ஒரு பெரிய அளவில் விழாக்கோலம் பூண்டுகின்ற ஒரு மிக முக்கியமான தருணங்களை பக்தர்கள் அனுபவிப்பார்கள். அந்த அளவுக்கு ஆன்மீகத்தோடும் பக்தர்களோடும் இந்த ஆலயம் மிக நெருக்கமான ஒரு தொடர்பில் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் பழமை காணப்படுகிறது. 200 ஆண்டுகள் வரலாற்று பின்னணி காணப்படுகிறது. கொழும்பில் பல ஆலயங்கள் இருக்கின்ற இந்த நிகரத்தில் இந்த ஆலயத்தினுடைய ஒரு மிக முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு வருடமும் இந்த ஆடிவேல் திருவிழா மிக பக்தி பூர்வமாகவும் உணர்வு பூர்வமாகவும் மக்களால் கொண்டாடப்படுகிறது, அனுஷ்டிக்கப்படுகிறது. மெய் அன்போடு வழிபடுகின்ற ஒரு மிக முக்கியமான தருணங்கள் காணப்படுகிறது. அது இப்போது ஆரம்பிக்கப்பட போகிறது. எனவே அது தொடர்பிலாகத்தான் நாங்கள் இன்றைய தினம் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில பேச போகின்றோம். மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நாட்டுக்கோட்டை நகரத்தார் ஸ்ரீ புதிய கதிரேசன் ஆலயத்தினுடைய ஆடிவேல் திருவிழா ஆரம்பிக்கப்பட போகிறது. எனவே அது தொடர்பிலான பல வரலாற்று முக்கியமான விஷயங்கள், இந்த திருவிழாவில் என்னென்ன விஷயங்கள் இந்த வருடம் இடம்பெற போகிறது, பக்தர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பல விஷயங்களையும் நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். அதனுடைய அடிப்படையில் கொழும்பு பம்பலப்பிட்டி மற்றும் செட்டியார் தெரு நாட்டுக்கோட்டை ஸ்ரீ புதிய கதிரேசன் கதிர்வேலாயுத சுவாமி ஆலய பிரதம குரு பிரம்மஸ்ரீ நாகராஜா குருக்கள் அவர்கள் இன்றைய நாளில் எங்களுடைய கலையகத்துக்கு வந்திருக்கிறாரு. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா சுகமா இருக்கு. ஓகே. இந்த ஆடிவேல் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு இதயத்துக்கு நெருக்கமானது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 200 வருடங்கள் பழமை. அந்த பழமையை நாங்க நெருக்கமாக எங்களோட உணர்கின்ற போது கடவுளை ஆத்மார்த்தமாக உணர்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் காணப்படுகிறது. இதுல நான் முதலாவது அவங்க கிட்ட கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஆடிவேல் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பெயருக்கு பின்னாடி இருக்கின்ற ஒரு ஆன்மீக அர்த்தம் அப்படின்னு சொன்னா என்ன? ஆன்மீக அர்த்தம் என்று நீங்கள் கேட்டால் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தற்சமயம் இலங்கையின் அந்தத்தில் இருக்கின்ற கதிர்காமம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆலயம். கதிர்காமம் என்ற ஆலயம் அகில உலக பிரசித்தி பெற்றது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒரு காலகட்டத்திலே, அதாவது பிரித்தானிய ஆங்கிலேயர் ஆட்சியின் பொழுது அந்த பகுதி முழுதும் காலரா, மலேரியா போன்ற நோய்களினால் பீடிக்கப்பட்டு அந்த இடம் தடை செய்யப்பட்டது. உதாரணமாக, சில வருடங்களுக்கு முன்னர் இங்கே கோவிட் என்றொருவர் உலகமே ஸ்தம்பித்தது போன்று அந்த காலகட்டத்திலே கதிர்காம பக்கம் அந்த அவ்வளவும் பூர்ணமாக தடைப்பட்டு பொதுமக்கள் பிரயாணம் பண்ணவோ வரவோ முடியாது என்ற சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த நேரத்திலே தான் கதிர்காம கந்தனின் உற்சவம், அதாவது வழமையாக ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதத்திலே வருகின்ற திருவோண நட்சத்திரத்துடன் கூடிய பூர்ண திதியிலே முருகப்பெருமானின் தீர்த்தோற்சவம் அங்கு நடைபெறுவது வழமையாகும். இப்படியான காலகட்டத்திலே எல்லாம் தடைப்பட்டபடியாலே அடியார்கள், பக்தர்கள் இலங்கையில் மட்டுமல்ல அகில உலகத்திலிருந்தும் கதிர்காம கந்தனத்தில் சிக்க பெறுவார்கள். சாதாரணமானவர்கள் கால்நடையாக 400-300 கிலோமீட்டர்கள் நடந்து சென்றும் கதிரத்தம் தெரிவிப்பது வழமை. இப்படியானவர்களுடைய மனம் மிகவும் வாடி வேதனைப்பட்டிருக்கின்ற காலத்திலே தான் நகரத்தார்கள் மற்றும் சம்மாங்கோட்டை போன்றவர்களால் சேர்ந்து இந்த ஆடிவேல் விழா என்ற பூஜை ஆரம்பமானது. ஆடிவேல் கந்தனின் தரிசனத்தை நாம் கதிராமம் சென்று பார்க்க முடியாவிட்டால் அதன் காரணமாக நாங்கள் நமது இடமாக இருக்கின்ற பம்பலப்பட்டியிலே வைத்து அடியார்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் நோக்கத்துடனே தான் முதல் இந்த ஆடிவேல் உற்சவம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஆடிவேல் உற்சவம் அல்லது ஆடிவேல் திருவிழாவில் கொழும்பில் இந்த முருகன் ஆலயங்களை உருவாக்கி அதை அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி அடைய செய்ததில் மிக முக்கியமான பங்கு இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் சமூகத்துக்கு காணப்படுகிறது. எனவே அன்றைய காலகட்டத்தில் அவங்களுடைய பங்கு எவ்வளவு தூரம் இதுக்கு வழிவகுத்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? அவர்களுடைய பங்கு என்று சொல்ல முடியாது. முக்கியமாக நகரத்தார் என்று சொல்லப்படுகின்றவர்கள் தான் செட்டியார் தெருவில் ஆட்சி செய்தவர்கள்.
வர்த்தகம், நகை கடையாக இருந்தாலும் மற்ற வர்த்தகங்கள் இருந்தாலும் ஜாதாக இருந்தாலும் இந்தியாவிலே வந்து குடியேறிய நகரத்தார்களால் தான் அந்த ஆலயங்கள் கட்டப்பட்டதும் இந்த வழிபாடுகள் ஆரம்பிக்கப்பட்டதும். செட்டியார் தெருவிலே சொல்லப்போனால் 2 ஆலயங்கள் உள்ளன. ஒன்று புதிய கதிரேசன் ஆலயம், மற்றது பழைய கதிரேசன் ஆலயம். 2 ஆலயங்கள் இந்த நகரத்தாரினால் பரிபாலிக்கப்பட்டு வருகிறது, இன்றைய வரைக்கும் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. அதே போன்றுதான் துலாங்குருக்கு தெரு, கொழும்பு கோட்டை முருகங்குருக்கு தெருவிலும் சம்மங்கோட்டார்னாலும் ஒரு ஆலயம் நிர்ணயிக்கப்படுகின்றது. இவை 3 தான் இந்த ஆடிவேலுக்கு முக்கியமான காரணகர்த்தாக்களாக விளங்குகிறார்கள். ஓகே, இதுண்ட வரலாற்று பின்னணி வந்து எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி நீங்கள் வரலாற்று பின்னணி என்று சொன்னால், இந்தியாவிலே எல்லோரும் இந்தியாவிலிருந்து வந்த தமிழர்கள் இந்தந்த இடங்களில் குடியேறி வர்த்தகம் மூலம் நன்றாக லாபம் சம்பாதித்தாலும் இறை வழிபாடும் உடையவர்கள். 100 வீதம் உழைத்தால் அது கடைசி 50 வீதத்தையாவது இறை வழிபாடுகளுக்கு செலவழிக்க வேண்டும் நல்ல நோக்கத்துடன் அவர்கள் வாழ்கின்றவர்கள். இதன் காரணமாகத்தான் ஆலயங்கள் கட்டினார்கள். இலங்கையிலே கொழும்பில் மட்டுமல்ல, மலைநாடுகள், யாழ்ப்பாணம் போன்ற இடங்களிலெல்லாம் கதிரேசன் ஆலயம் என்ற ஒரு பெயர் இருக்கும். கண்டியிலே கதிரேசன், பம்பளையில் கதிரேசன், புசல்லாவில் கதிரேசன் மற்றும் யாழ்ப்பாணம் போன்ற இடங்கள்லாம் கதிரேசன் என்ற பெயர் உள்ளது செட்டியார்களுக்கு உரிய ஒரு பெயராகும். புதிய கதிரேசன் கோவில், பழைய கதிரேசன் கோவில்னு சொல்வது. அப்படியான கதிரேசனுடைய வழிபாட்டை வைத்துத்தான் அவர்கள் சாதாரணமாக சிறிய முறையிலே முதலில் ஆரம்பித்தது. தங்களுடைய இஷ்ட சித்திகள், தங்களுடைய மன நிம்மதிகளுக்காக ஆரம்பிக்கிற இந்த கதிரேசன் ஆலயம். அந்த ஆலயத்தின் தொடர்ச்சி கதிர்காமத்திற்கு போக முடியாமல் ஏற்பட்டது. கதிர்காமத்திற்கு செல்ல முடியாத அந்த பக்தர்களின் நீர்த்திகளை நிறைவேற்ற வேண்டும், பக்தர்களின் ஆவலை நிறைவேற்ற வேண்டும் நோக்கத்துடன் தான் இந்த ஆடிவேல் என்ற பூஜை உற்சவம் ஆரம்பிக்கப்பட்டது. ஓகே, அது கிட்டத்தட்ட 172 வருடம் ஆக ஆரம்பிக்கப்பட்டு கோவில் கட்டப்பட்டு 172 மேலே தொடர்ந்து இப்பொழுது 152வது வருடமாக இந்திய முறை ஆடிவேல் உற்சவம் ஆரம்பமாக போகின்றது. ஓகே, இப்போ பம்பலப்பட்டியில் இருக்கிற கதிரேசன் ஆலயத்துக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு வந்து ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆரம்ப காலத்தில் செட்டியார் தெரு இருக்கின்ற 2 ஆலயங்கள், அதாவது செட்டியார் தெருவிலே புதிய கதிரேசன் ஆலயம், பழைய கதிரேசன் ஆலயம், 2 ஆலயங்கள், 2 நகரத்தார்கள், நாட்டுக்கோட்டை நகரத்தார் மற்ற தேவகோட்டை நகரத்தார், 2 நகரத்தார்கள் இருக்கிறார்கள். அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்டன இந்த 2 ஆலயம் பிரிவு. அதே போன்றுதான் சம்மாங்கோட்டிலும் ஒரு ஆலயம், கதிர்வேலாயர் சுவாமி ஆலயம். அது சம்மாங்கோட்டான்னு சொல்லப்படுகின்ற பிள்ளைமாரால் ஆரம்பிக்கப்பட்ட கோயில். அது அவர்களும் வர்த்தகத்துக்காகத்தான் வந்தவர்கள். ஆகவே இந்த 3 பேருக்கும் செட்டித்திரு, புறக்கோட்டை போன்ற இடங்கள் தான் பிரதானமான ஆலயமாக விளங்கினாலும் அதன் உப ஆலயங்கள் தான் பம்பலப்பட்டியிலே அமைந்திருக்கின்றன. அதே போன்ற 3 ஆலயங்களும் பம்பலப்பட்டியிலே காளி வீதியிலே பழைய கதிர்வேலாயர் சுவாமி என்ற ஒன்று, அடுத்து வந்து புதிய கதிர்வேலாயர் சுவாமி கோயில் ஒன்று, அதை அடுத்து சம்மாங்கோட்டால் மாணிக்கமேர் ஆலயம் என்று சொல்ல 3 ஆலயங்களும் காளி வீதியில் அமைந்திருக்கின்றன. ஆதி காலத்திலே இவையெல்லாம் ஒரு மடாலயங்கள். சாதாரணமாக களைப்பின் காரணமாக வியாபாரம் செய்து வர்த்தகம் பண்ணி உழைத்து களைத்து ஆறி விவேகம் ஓய்வெடுக்க வேண்டிய நோக்கத்திற்காக கட்டப்பட்டதான் இந்த ஆலயங்கள். ஒரு விநாயகப் பெருமானை ஆதி காலத்தில் வைத்திருப்பார்கள், வருவார்கள், கும்பிடுவார்கள், 2 நாட்கள் அங்கே தங்கி இருந்து ஓய்வெடுத்து, அதே போன்று இந்தியாவிலிருந்து வருபவர்களை அழைத்து வந்து தங்களுடன் சந்தோஷமாக இருந்து செல்வார்கள். அதற்காகத்தான் ஆரம்ப காலத்திலே கட்டப்பட்ட இந்த ஆலயங்கள் பம்பலப்பட்டியில் உள்ளது. ஆனால் பிரதானமானவை 3ம் செட்டித்திருவிலும் புறக்கோட்டையிலும் உள்ளது. ஆனால் ஆரம்பத்தில் வந்து ஆரம்பிக்கப்படுகின்ற நேரத்தில் இந்த ஆடிவேல் திருவிழாவில் என்னென்ன மாதிரியான சிறப்பம்சம் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு, அது இப்போ எப்படி சில சிறப்பம்சங்கள் மாற்றப்பட்டிருக்கா, மாறி இருக்கா? ஆரம்ப காலத்தில் என்று சொல்லிக்குள்ள எங்கள் அடிமுறைகள் மாறப்படவில்லை. அடித்தளமான முறைகள், வளமையான செய்வது போல முறைகள். சாதாரணமாக நான் இன்றைய நிலைமையும் சொல்ல வேண்டியிருக்கு, அன்றைய நிலையும் சொல்ல வேண்டியிருக்கு. இன்றைய நிலைமையில் நாங்கள் பார்க்கும் பொழுது 5 நாட்கள் இந்த பூஜைகள் நடைபெறும். பழைய விஷயங்களையும் சொல்ல வேண்டியிருக்கு.
இன்றைய நேற்றில் அந்த ஆதி காலத்திலே ஆங்கிலேயர் ஆட்சியின் பொழுது நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 1946 47 ஆண்டு காலகட்டத்தில் இந்த வர்த்தகம் சம்பந்தமான இந்த முதலாளிமார், அதாவது நகரத்தாரோ சம்மாங்குடியாரோ அவர்களுக்கு நல்ல கௌரவம் கொடுத்து வைத்திருந்தது அந்த காலத்து அரசாங்கம். ஆடிவியல் விழான்னு சொல்லும் பொழுது ஒரு நாள் லீவு கூட கொடுத்த அந்த நேரத்தில் அரசாங்கம், ஆங்கிலேய அரசாங்கம் கௌரவம் பண்ணி வைத்திருந்தது. அந்த நோக்கத்துக்காகத்தான் இந்த ரதோற்சவம்னு சொல்லும் நடக்கும் பொழுது சாதாரணமாக ஆலயத்திலிருந்து புறப்பட்டு மெயின் வீதி, செட்டித்தெரு, சதாம் வீதி மற்றும் ஜனாதிபதியுடைய மாளிகை, காளி வீதி, எலரி மாளிகை, பம்பளப்புட்டி வழியாக செல்வது வழமை. செல்லும் பொழுது முக்கியமாக ஜனாதிபதியின் வழிபாட்டிற்காக அவருடைய ஆலயத்திலே, அவருடைய கிரகத்திலே ஒரு பூஜை நடைபெறும் வழமை. அதுபோன்று பிரதமரின் காரியாலயத்தும் மற்றும் இந்தியனுடைய ஹை கமிஷன் போன்ற இடங்களிலும் இந்த பூஜைகள் நடைபெறுவது, அவரை கௌரவிப்பதற்காக இந்த பூஜை நடைபெறுவது வழமையாகும். அத்துடன் அடியார்களின் எல்லோருடைய வழிபாட்டுக்காகவும் இந்த பூஜைகள் சுவாமி வீதியிலே வரும் பொழுது காட்சி கொடுத்து அருள் பாலிப்பார். காளி வீதி, காளிமுகத்திடலிலே பெருமாள் நிலைப்பார்வது போன்று 2வது நாள் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். காளி சுவாமி புறப்பட்டு இந்த ஜனாதிபதி மாளிகையெல்லாம் தாண்டி வந்து காளிமுகத்திடத்திலே எல்லோருக்கும் அன்னதானம் வழங்கப்படும். வழங்கி அங்கே சுவாமி ஆறி இருந்து பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு அன்றைய 2வது தினம் பம்பளப்பிட்டியை வந்து அடைவார். அதே போன்று அடுத்த நாட்கள் ஆடி பூரணை அல்லது திருகோண நட்சத்திரம் ரெண்டும் சேர்ந்து வரும். ஆடி பூரணையும் திருகோண நட்சத்திரம் சேர்ந்த நாளிலே தான் கதிர்காமத்திலே கந்தனுக்கு தீர்த்தமாடுத வழமை. அதே போன்றுதான் அன்றைய தினமும் எமது ஆலயத்தில் சுவாமி புறப்பட்டு சமுத்திரத்தை அடைந்து சமுத்திர தீர்த்தமாடி முதல் நாள் 3வது நாள் வந்து இளைப்பாரி விசேட பூஜைகள் நடைபெற்று அன்றைய தினம் அன்னதானம் எல்லோருக்கும் வழங்கப்படும். அதே போன்றுதான் 4வது நாளும் ஆலயத்திலே விசேட பூஜைகள் நடைபெற்று அடியார்களுக்கு எல்லோருக்கும் அன்னதானம் வழங்கப்படுவது வழமை. இந்த 2 நாட்கள் என்று சொல்லும் 3வது 4வது நாட்கள் ஆகிய இந்த 2 நாட்களும் அடியார்கள் இறை வழிபாடுடன் மன சந்தோஷம் அடைய வேண்டும் நோக்கத்திற்காக இசை வழிபாடுகள், நாதஸ்வர இசை, பாட்டு கச்சேரிகள் மற்றும் பேச்சு போன்றவைகளும் நடைபெறும். இறுதியாக 5வது நாள் சுவாமி வழமை போல இங்கிருந்து புறப்பட்டு செட்டித்தெருவு வந்தடைவது வழமை. இது நாட்டுக்கோட்டை நகரத்தை புதிய கதிரேசன் ஆலயத்தில் நடைபெறும் வழமையாகும். இதில் முக்கியமான ஒரு காரணம் ஒன்று என்னென்று சொன்னால், செட்டியாத்திரையிலே 2 ஆலயங்கள், 2 நகரத்தார், நாட்டுக்கோட்டை நகரத்தார், தேவகோட்டை நகரத்தார். இந்த 2 நகரத்தாருக்கும் ஒவ்வொரு வருடம் பூஜையக்கூடிய அந்த வழமை இருக்கின்றது. ஒரு முறை பழைய கதிரேசன் புதிய கதிரேசன் ஆலயத்திலிருந்து சுவாமி புறப்பட்டு பம்பளப்பிட்டி புதிய கதிரேசன் ஆலயத்துக்கு வந்தால், அடுத்த முறை பழைய கதிரேசன் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சுவாமி புறப்பட்டு பழைய கதிரேசன் ஆலயத்துக்கு வருவது. அது 2 இலக்கத்தை கொண்டது. அதாவது 24, 26, 28 போன்ற 2 இலக்கத்தை கொண்ட வருஷங்கள் பம்பளப்பிட்டி புதிய கதிரேசன் கோயில் ஆலயத்திற்கும், அதே போன்று ஒற்றைப்பட்ட வருடம் என்றால் தெரியும் 23, 21 போன்றவை பழைய கதிரேசன் ஆலயத்துக்கும் இந்த ஒலித்து இருக்குது. இது வளைமை போல இன்று நேரில் சுமார் 151 தடவை நடைபெற்றுள்ளது. இடையிலே சில சந்தர்ப்பங்கள், எதிர்பாராத சில சந்தர்ப்பங்களினாலே போக்குவரத்து பிரச்சனையோ இல்லாட்டி நாட்டு பிரச்சனைக்காகவோ ஒன்று தவறுபடப்பட்டாலும் வழமையாக இது போல நடைபெற்று கொண்டது வழமை. இந்த ஆலயத்தில் நிறைய விஷயங்கள் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி 175 வருட பழமை பாரம்பரியம் வந்து காணப்படுகிறது. நான் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயத்தினுடைய பின்னணி வரலாறுகள் அப்படின்னு சொல்லி காணப்படுற இந்த நேரத்தில் இன்றைய தலைமுறை அல்லது பல தலைமுறைகளை வந்து கண்டிருக்கும் இந்த ஆலயம்.
ஏன்னா அப்படி வந்து பார்க்கும்போது பல தலைமுறைகளை கண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இன்றைய தலைமுறையினர் இந்த ஆலயத்தோடு சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள்ல எப்படியான ஈடுபாடுகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? அதாவது சில வித்தியாசங்கள் 150 வருடங்களுக்கு முன்னர் இன்றைய நிலைமையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சில மாற்றங்கள் நடைபெறும். அதாவது முன்னேற்றமாக இருக்குமே ஒழிய கீழ் நோக்கி செல்லதான் இருக்க முடியாது. இசை நிகழ்வுகள் எல்லாம் வளமை போல ஆலய வழிபாடுகள் நடைபெற்று கொண்டு இருக்கும். அவர்கள் ஒருத்தர் எல்லோராலும் வந்து நிற்க முடியாவிட்டாலும் முக்கியமாக ஒருவரை நிர்வாகத்தில் வைத்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஓகே. இந்த ஆலயத்தை பற்றி நான் வந்து ஒரு விஷயம் வந்து கேள்விப்படும்போது, அதாவது பக்தர்கள் அல்லது பல தலைமுறையினர் தாண்டி இந்த ஆலயத்தை வந்து நிறைய பேர் வந்து கொண்டாடினாலும் பல முக்கியஸ்தர்கள் வந்து இந்த ஆலயத்தில் அதிகமான ஈடுபாட்டோடு வந்து இருப்பாங்க. குறிப்பாக இலங்கையில் இருக்கின்ற பல முக்கிய தலைவர்கள் கூட அதிகமாக இந்த ஆலயத்தோடு அதிகமான ஒரு நெருக்கத்தை வந்து காட்டிக்கொள்வார்கள். அதை பற்றி வந்து சொல்லுங்கள். அதிகமான நெருக்கம் என்று சொன்னால் ஒருவர் அவருடைய மனம் விரும்பினால் அவர் அங்கேயே வந்துடுவார். நாங்கள் எங்களால் செய்யப்படுகிற பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டு மனம் கவர்ந்து எங்களை விரும்பி வருபவர்களும் உண்டு. ஆலயத்தில் அதாவது இறைவனாலே நல்வழி கொடுத்து நல்வாழ்வு வாழ அளித்து நற்சித்தனைகளை அவர்களுக்கு உருவாக்கி வந்து கும்பிடுதல் வந்து வணங்குதல் வழக்கமாகும். அது அநேகமாக நாங்கள் தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது. யாராக இருந்தாலும் சாதாரண மனிதனாக இருந்தாலும் பெரிய ராஜாவாக இருந்தாலும் எல்லாருக்கும் நல்ல கௌரவம் இந்த ஆலயத்தால் வழங்கப்படவும் என்பது கட்டளை ஆகும். நகரத்தாரினால் வழங்கப்பட்ட கட்டளை. யார் வந்தாலும் அவரை கௌரவமாக அன்பாக ஆதரவாக வழங்க வேண்டும் என்பதுதான் அவன் கட்டுப்பாடு. இப்போ இந்த ஆலயம் வந்து ஆரம்பிக்கப்பட்டதில் வந்து நாட்டுக்கோட்டை நகரத்தாருடைய பங்களிப்பு வந்து அதிகமாக வந்து இருக்குது. என்ற அவர்களால் தான் உருவாக்கப்பட்டது. இவங்கள இந்த 2 ஆலயம் பம்பளப்பட்டியும் செட்டியாத்திர ஆலயம் என்னும் நாட்டுக்கோட்டை நகரத்தில் உருவாக்கப்பட்டு மிகவும் மடாலயமாக இருந்த ஆலயம் இன்று பெரிய இலங்கையிலேயே பிரசித்தமாக வந்திருக்கிறது. ஓகே. அப்போ இந்தியாவிலிருந்து வணிக நோக்கத்துக்காக இலங்கைக்கு வந்த நேரத்தில் வந்து அவங்க ஆலயத்தை வந்து உருவாக்கினாங்க. அதுக்கப்புறமாக நிறைய விஷயங்கள் வந்து நடைபெற்றது. ஆனால் இப்போது இந்த 150 வருடங்களை வந்து தாண்டினதுக்கு அப்புறமா இப்போ வரைக்கும் இந்திய வம்சாவளியினுடைய தொடர்பு இந்த ஆலயத்தில் வந்து இருக்கா? கட்டாயம் இருக்குது. என்ன செய்தாலும் ராஜா வீடுன்னு சொல்லப்படுற ராஜா வீடுன்னு அங்கே இருக்குது. அவங்கள கட்டுப்பாட்டுங்களை தான் இன்றைக்கும் ஆலயம் நடைபெறும். இங்கே உள்ளவர்கள் நம்பிக்கை பொறுப்பாளர்கள் அறங்காவலர்களாக நியமிக்கப்பட்டு இவர்கள் இந்த ஆலயத்தை சிறப்பிக்க நடத்த வேண்டும். அதுதான் வேண்டை. அங்கே இந்த ஒவ்வொரு முறையும் நாங்கள் இவர்கள் சென்றால் அங்கே அந்த அவர்கள் சந்தித்து நன்மை தீமைகள் லாப நட்டங்களை எல்லாம் பேசி வர வேண்டிய வளமையாகும். ஓகே. இந்த ஆலயத்தில் வந்து இருக்கப்படுகின்ற அல்லது சொல்லப்படுகின்ற நாங்கள் பேசிகிட்டு இருக்கிற இந்த ஆடிவேல் திருவிழா, அந்த வேலை பற்றி வந்து சொல்லுங்கள். அதில் இருக்கிற சிறப்பம்சம் அப்படின்னு சொன்னால் என்ன? ஏன் அது ஸ்பெஷலாக வந்து பார்க்கப்படுது? வேல் என்பது சிறப்பம்சம் இல்லை. முக்கியம் நான் முதல் சொன்னது போல் கரகாம்போற்சவம் தான் சிறப்பம்சம். ஆனால் முக்கியமாக இங்கே உள்ள விக்கிரகங்கள் எல்லாம் பவுனால் செய்யப்பட்டது. வேல் ஒரு பவுன் அந்த வேல் அதுதான் முக்கியமானது. முருகப்பெருமானின் உருவத்துக்குள்ளே அந்த வேலை வைத்து தான் பூஜை பண்ணுவாங்க. அந்த அபிஷேகம் நடக்குவதற்கு மட்டும்தான் அந்த வேலை எடுப்போம். ஆடி வேலுக்கு மட்டும்தான் எடுக்குது. பாதுகாப்பாக இங்கே வைக்கப்படுகிறது. அதெல்லாம் வங்கியில் காப்பறையில் தான் வைக்கப்படுறது. வளமை ஆடிவேல் திருவிழா டைமில் மட்டும்தான் எடுப்போம். அதுக்கு நாங்கள் சொல்ல அவங்களே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முதலாளிமாரும் ஒரு நோக்கத்துக்காக ஒரு நேர்த்திக்கடன் வைப்பார்கள். நேர்த்திக்கடன் நிறைவேறியதும் தென் அவராளி என்று நான் சொன்னது போல் 100 ரூபா உழைத்தால் 50 ரூபாய் சரி கொடுத்துருவார்கள். அதுக்குரிய பொருளை வாங்கி கொடுத்துருவார்கள். அப்படி எக்கச்சக்க முதலை பற்றி நாங்கள் சொல்ல முடியாது. ஆலயம் என்பதில் எல்லா இடத்துலையும் இது போல் சொல்ல முடியாத போல கணக்கில் இருக்க போகிறது. அதெல்லாம்
ஆனால் நல்ல கௌரவமாக இருக்குது. ஓகே. இப்போ ஆடிவேல் திருவிழா என்றதையும் தாண்டி அந்த திருவிழா பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறேன். 5 நாள் திருவிழாக்கள் வந்து நடைபெறும். திருவிழாக்கள், பூஜைகள் என்றதையும் தாண்டி நிறைய நிகழ்வுகள் எல்லாமே நடைபெறும் அப்படின்னு சொல்லி. இதை விடுத்து நான் கேட்குற இன்னும் ஒரு கேள்வி அப்படின்னு சொன்னால், இந்த ஆலயங்களில் வந்து வழமையான நாட்களில் என்ன மாதிரியான சிறப்பான பூஜைகள் வந்து நடைபெறும்? பழமையான நாட்கள்னு சொல்லிக்கல, இப்போ வம்பளப்பிட்டி புதிய கதிரேசன் ஆலயம் சொல்லலாம். அநேகமாக இந்த எல்லா விதமான பூஜைகளும் நடைபெறும். சாதாரணமாக தை மாதத்திலே ஒரு லட்சார்ச்சனை என்று சொல்லி வருடம் முதல் கும்பாபிஷேகம் பண்ணப்பட்டு, அதாவது மடாலயம் இருந்து அந்த மடாலயம் அழிக்கப்பட்டு புதுசாக ஆலயம் கட்டப்பட்டு 1992ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தை மாதத்திலே ரேவதி நட்சத்திரத்திலே தான் அந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதே போல் அன்று முதல் ஒவ்வொரு வருடமும் தை மாதத்திலே ரேவதி நட்சத்திரத்தில் இலட்சார்ச்சனை ஹோமம் என்று நடைபெற வழக்கம். தை மாதத்திலே மாசியிலே சிவராத்திரி, பங்குனியில் பங்குனி உத்திரம் மற்ற போன்ற ஒவ்வொரு மாதத்துக்கும் என்னென்ன நிகழ்வுகள் இருக்கோ, விரதங்கள் இருக்கோ, பூஜைகள் இருக்கோ, உபயங்கள் இருக்கோ எல்லாம் நடைபெறும். இதில் மிக முக்கியமானது கந்த சஷ்டி விரதம். 6 நாள் கந்த சஷ்டி கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் குறையாத கந்த சஷ்டி விரதங்கள் ஆலயத்திலே நடைபெறும். கந்த சஷ்டி, நவராத்திரி, சகல விதமான எல்லா விதமான பூஜைகளும் விரத பூஜைகள் இதெல்லாம் தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்குது. இந்த ஆடிவேல் திருவிழா கொழும்பில் இருக்கின்ற பல ஆலயங்களோடு ஒப்பிடுகின்ற போது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் இந்த திருவிழா, ஆடிவேல் திருவிழா நடைபெறுகின்ற போது கிட்டத்தட்ட எத்தனை பக்த அடியார்கள் வந்து இதில் வந்து பங்கு பெறுவார்கள்? இதில் கொழும்பை தாண்டி வேறு எந்தெந்த இடங்கள்ல இருந்தெல்லாம் மக்கள் வந்து வருவாங்க? ஆடிவேல் என்று இந்த நேரங்களில் பொதுவாக இந்திய வம்சாவளியினர் கூட வருவார்கள். இந்தியாவிலே இப்போ நகரத்தார் அவருடைய சொந்த உறவினர்கள், அவங்களுடைய பிள்ளைமையார் அங்கோட்டார் அவங்களோட உறவினர்கள் யாவரும் வந்து பங்கு பெற்றுவார்கள். அதை விட அகில உலகத்திலேயும் இருக்கின்ற தமிழ் மக்கள் இப்போ பிரசித்தம் அடைந்து கொண்டு போகின்ற காலத்திலே வந்து இந்த பூஜைகளில் பங்கு பெற்றது வளமை என்று சொல்லலாம். அதை விட இலங்கையில் சகல இன மத மொழி பேதமின்றி பௌத்தர்களும் கிறிஸ்தியர்களும் முஸ்லீம்களும் முக்கியம் இந்துக்கள் எல்லாரும் கலந்து கொள்கிற இந்த ஒரு நிகழ்வு என்று சொன்னால் எல்லோரும் கதிர்காமம் போகிறவர்கள். கதிர்காமத்தில் அந்த காலத்திலே இப்போவும் முஸ்லீம் மக்கள் கொடியேற்றுகிறார்கள், பௌத்தர்களும் கொடியேற்றுகிறார்கள். முருகர் பெருமான் தெய்வானை அம்மன் ஆலயத்திலும் விழாக்கள் நடைபெறும். ஆகவே இன மத மொழி பேதமின்றி இந்த ஆடிவேல் விழா கதிர்காமத்தில் எப்படி நடைபெறுகின்றதோ அதே போல் எங்கள் ஆலயத்திலும் நடைபெறுகின்றது. சகல மக்களும் வந்து பங்கு பெற்றுவார்கள். கதிர்காமம் வந்து செல்ல முடியாதவர்கள், அதுதான் முக்கிய நோக்கம். அதுதான் கதிர்காமம் செல்ல முடியாதவர்களுக்காக இது ஆரம்பிக்கப்பட்டது. ஓகே. இந்த ஆடிவேல் திருவிழாவில் வந்து பல விஷயங்கள் வந்து உள்ளடக்கப்பட்டாலும் கூட அந்த ரதம் பற்றி எனக்கு சொல்லுங்க. அதில் இருக்கிற சிறப்பம்சம் என்ன? தங்க ரதம், வெள்ளி ரதம். வெள்ளி ரதம் ஒரு கோயிலுக்கும், தங்க ரதம் மற்ற கோயிலுக்கும் மாறி மாறி வரும். ஏன் அது அப்படி 2 கோயிலுக்கும் வேறு வேறு ரதம்? அது இருக்குது, செய்து வச்சிருக்கிறாங்க. ஓகே. அதுக்கு வேற நிர்வாகங்கள் வேறு, அவைந்த நிர்வாகம் வேறு, இவை நிர்வாகம் வேறு. ஆனால் எல்லாரும் அண்ணன் தம்பி தான், சகோதரங்கள். நகரத்தார்னு சொல்லும் பொழுது நாட்டுக்கோட்டை நகரத்தார், அதே போல் தேவகோட்டையில் தேவகோட்டை நகரத்தார். தேவகோட்டை நகரத்தார் அவங்க தங்களுடைய முறைப்படி செய்வாங்க. இவங்க நாட்டுக்கோட்டை நகரத்தார் இவங்க தங்க முறைப்படி செய்வாங்க. இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு இது, அன்றைய மகேஸ்வர பூஜை அன்றைய முதலாவது நாள் பூஜை நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது முதல் பழைய கோயில் அவங்க நகரத்தார் அவங்களுடைய பட்டு கொண்டு வந்து வாங்கி அதை அங்கீகரித்து சுவாமி சாத்தி அதன் பின்னர் தான் பூஜை நடைபெற வளமை. அதே போன்று அவர்கள் கோயில் நடைபெறும் பொழுதும் புதிய கோயிலிருந்து பட்டு போய் சாத்தி தான் பூஜை நடைபெறும் வழக்கம். எல்லாரும் ஒரே கிட்டத்தட்ட ஒரே நிர்வாகம் போன்றவர்கள்.
ஓகே. இந்த ஆடிவேல் திருவிழா வந்து எதிர்பார்க்கப்பட்டதுபடி ஓ. இந்த வருடமும் மிக சிறப்பாக நடைபெறும் ஓ. அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து காணப்படுகிறது. ஆரம்பத்தில் நாங்கள் சொன்ன மாதிரி 150 வருடங்களுக்கு பாரம்பரியம் வந்து கொண்டது. 152வது வருடம் இந்த முறை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஓகே. முக்கியமாக நான் இன்னொரு விஷயம் சொல்ல வேணும். ம். ஆடிவேல்னு சொல்லும் பொழுது காவடி ரதம், வேல் ரதம். ம். காவடி ரதம் தான் முதல் வருவது வளமை. காவடி வந்தால்தான் வேல் வரும் என்று சொல்வார்கள். ம், ம், ம். காவடி வாரது சம்மங்கோட்டை ஆலயத்திலிருந்து புறப்பட்டு பமலைப்பட்டி மாணிக்க மேல்காலத்தான் வருடம் அது நடைபெறுவது காவடிகள். அதே போன்றுதான் வேல் ரதமும் ஒரு வருடம் நான் முன்னர் சொன்னது போல பழைய கோயிலுக்கு ஒருக்கா புதிய கோயிலுக்கா மாறி மாறி வேல் ரதம் வந்து போய்கொண்டே இருக்கும். இதுதான் உண்மையான அதென்ற வரலாறு. ம். ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த முறை பழைய அதாவது சம்மாங்கோட்டை மாணிக்க மேல் ஆலயத்திலே பாலசாவனம் பண்ணப்பட்டு புனருத்தாவரண வேல் நடைபெற்று கொண்டிருக்கிறபடியால் அவர்களால் இந்த முறை அடிவேல் உற்சவம் செய்ய முடியவில்லை. அதற்காக நாங்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தார் வளமை போல செய்த போல நாங்கள் இந்த ஆலயத்தை இந்த உற்சவத்தை மிக சிறப்பான முறையில் செய்ய வேண்டும் என்று நான் இன்றும் இறைவனை நான் பிரார்த்தித்துக் கொள்வது. ஓகே. நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை வந்து ஈடேறணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் பிரார்த்தனை வந்து செய்கின்றோம். கடைசியாக எங்களுடைய நேயர்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இந்த ஆடிவேல் திருவிழா பற்றி பல பக்தர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்து கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும், இறை அருள் கிடைக்க வேண்டும். நாங்கள் எல்லோரும் வந்து சுருக்கமாக நான் சொல்லுவதென்றால் எமது ஆலயத்திற்கு வந்தால் நீங்கள் உங்களுக்கு மன நிம்மதியையும் நல்வாழ்வையும் இறைவன் கொடுப்பான் என்று நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. இவ்வளோ நேரமும் பல விஷயங்களை வந்து எங்களோட வந்து பகிர்ந்து கொண்டீங்க. இந்த ஆடிவேல் திருவிழா பற்றியதான பல முக்கியமான விடயங்கள், வரலாற்று பின்னணிகள், அது எப்படி உருவாச்சு, அது உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக வந்து இருந்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை எங்களோட வந்து இவ்வளவு நேரம் வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பாக நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.